தமிழக அரசு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தடுக்க வச்சிருக்கிறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்து விரோத மு.க. ஸ்டாலின் தான். இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்கணும். அப்போ தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு நடைமுறை தான். அப்ப அந்த நடைமுறையை முதலில் பின்பற்ற வேண்டியது யார் பண்ணணும்? இந்து அறநிலையத்துறை பண்ணணும். அது ஒரு அமைச்சர் அதுக்கான முடிவு எடுக்கணும். ஆனா அந்த இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில இருந்தே அவங்க அதற்கான ஒரு பூர்வாங்க நடவடிக்கையில் எதிரையுமே அவங்க ஈடுபடவே இல்லை. நீங்கள் விளையாடுவது முருகனிடம். முருகன் எங்கள் முப்பாட்டன். முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப மத்த கடவுள்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இவங்களுக்கு தேவை இஸ்லாமிய ஓட்டு. நான் கேட்கிறேன், இந்துக்கள் மட்டும் இழிச்சவாய்னா இந்துக்களோட வழிபாடு மட்டும்னா இழிச்சவாய வழிபாடா? ஏன் எங்களுடைய தீபம் எங்களுடைய நாடுங்க இது. நாங்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுங்க. 4 சீட்டு கூட பேராது சார் அந்த கட்சியே. 40 சீட்டு எப்படி கொடுப்பாங்க? பூத கண்ணா கட்டி போட்டுனா கூட எங்க இருக்கிறான்னு தெரியாது. யாரு? காங்கிரஸ்கார. யாரு எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. காங்கிரஸ்கார எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. திருமாவளவன் எவ்வளவு சீட்டு கேட்பான்? காங்கிரஸை விட வலுவான கட்சி விடுதலை சிறுத்தைகள். அப்ப விடுதலை சிறுத்தை 80 கேட்பானா? அப்ப மொத்தத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு மு.க. ஸ்டாலின் நாக்கு வலிச்சுன்னு போவாரா? அப்ப கம்யூனிஸ்ட் எவ்வளவு கொடுப்பாரு? திருப்பரங்குன்றம் தீப தூண்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றலாம்னு சொல்லி உயர்நீதிமன்றமே உத்தரவு கொடுத்த பிறகும் தமிழக காவல்துறை ஒரு அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்யப்பட்டு அவங்க மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு. ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பரங்குன்றத்துல 144 அமலுக்கு வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இதை? காவல்துறை மறுக்கல. தமிழக அரசு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தடுக்க வச்சிருக்கிறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்து விரோத மு.க. ஸ்டாலின் தான். இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்கணும். ஏன்னா அவருடைய நாலேஜ் இல்லாம அவருடைய அறிவுரை இல்லாம இந்த காவல்துறை இந்த வேலையை செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அஜெண்டாவை காவல்துறைக்கு கொடுத்தது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது மட்டுமல்லாம உயர்நீதிமன்ற தனி நீதிபதியை அவமதித்ததும் இந்த மு.க. ஸ்டாலின் தான். உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்ததும் இந்த மு.க. ஸ்டாலின் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதே மு.க. ஸ்டாலின் ஏன் ஒரு நாள் தானே தீபம் ஏற்றிக்கொள்ளட்டுமே என்று சொன்னா என்ன நடந்துற போகுது? இந்துக்கள் யாருமே ஓட்டு போடாம நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்களா? இந்துக்கள் யாரும் ஓட்டு போடாம நீங்க வந்துட்டு உங்களோட ஆட்சி அமைச்சிட்டீங்களா? நீங்க 39 எம்பி போய் நீ பார்லிமெண்ட்ல வடை பஜ்ஜி சாப்பிடுறாங்களே, அது இந்துக்கள் ஓட்டு போடாம போய் வடை பஜ்ஜி சாப்பிடுறாங்களா? அப்போ வேண்டும் என்று ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும். எப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்து முஸ்லீம் 2 பேரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இவர்கள் ஒற்றுமையாக இருந்தா இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு வராதுங்கிறதுல திமுகவுடைய முதலமைச்சரும் திமுகவும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தீர்ப்பு வந்தது என்னைக்கு? திங்கக்கிழமை வந்தது. நீங்க அன்னைக்கே கூட மேல்முறையீடு பண்ணிக்கலாம், இல்ல அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம். நீங்க கடைசி நாள் கார்த்திகை தீபம் வரைக்கும் நீங்க அதை இழுத்துட்டு வரீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பதட்டத்தை அங்க யார் உருவாக்குறா? ஜி.ஆர். சுவாமிநாதன் தெளிவா சொல்றாரு, அங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கை கூட இந்து அறநிலையத்துறை எடுக்கல. அப்ப இந்து அறநிலையத்துறை என்பது என்ன? இந்த இந்து கோவில்களை பாதுகாப்பதோ, இந்து கோவில்களை சொத்துக்களை பாதுகாக்கவோ, இந்து கோவிலுடைய நடைமுறைகளை செயல்படுத்த. இப்ப நீங்க குடமுழுக்கு நடத்துறீங்க, நாங்க இத்தனை குடமுழுக்கு நடத்தணும், இத்தனை கும்பாபிஷேகம், இதெல்லாம் எது? நடைமுறை. 12 வருஷத்துக்கு ஒரு பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு பண்ணணும், நடைமுறை. அப்போ தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு நடைமுறை தான். அப்ப அந்த நடைமுறையை முதலில் பின்பற்ற வேண்டியது யார் பண்ணணும்? இந்து அறநிலையத்துறை பண்ணணும். அது ஒரு அமைச்சர் அதுக்கான முடிவு எடுக்கணும். ஆனா அந்த இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில இருந்தே அவங்க அதற்கான ஒரு பூர்வாங்க நடவடிக்கையில் எதிரையுமே அவங்க ஈடுபடவே இல்லை. அதை சுத்தம் பண்ணணும், அந்த தீபத்தூணை சுத்தம் பண்ணணும், அதை அலங்கரிக்கணுங்கிற எண்ணம் துளி கூட அவங்க இல்லை. அப்போ அவங்களோட அஜெண்டா என்ன? அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது என்பது அவங்க தெளிவான அஜெண்டா. இது தெரிஞ்சிருச்சு. இது நீதிபதி அவர்களுக்கு தெரிந்து இந்து முன்னணி சார்பாக கோர்ட் அவமதி பழக்க கொண்டு போகும்போது அப்ப என்ன சொல்லுது தமிழக அரசு? டைம் 6 மணி வரைக்கும் இருக்கு. அப்ப டைம் 6 மணி வரைக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க ஏத்துவோம் அர்த்தம். அப்ப நீங்க கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்ததன் விளைவுதான் கோர்ட் வந்துட்டு அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட் நீங்க 6 மணி ஆன பிறகும் நீங்க பண்ணலன்னும் போது திரும்ப தனி நீதிபதி என்ன சொல்றாரு? 6 மணி வரைக்கும் நாங்க பார்ப்போம், 6:05க்கு கோர்ட் அவமதி பழக்கல நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. 6:05 வரைக்கும் கூட இவங்க கோர்ட்டை மதிக்கல, தீர்ப்பை மதிக்கல. அதே ஒரு நீதிபதியோட தீர்ப்பையும் ஒரு கோர்ட்டோட உத்தரவையும் இவங்க மதிக்கல. இவங்க காவல்துறை மதிக்கல, திமுக மதிக்கல, திமுகவுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதிக்கல. அப்ப என்ன பண்றாங்க? பாதுகாப்பு படையை வச்சு நீங்க ஏத்துங்க. அவங்க ஏத்தனா என்ன? நீங்க தானே மனுதாரர், நீங்களே போய் ஏத்துங்க, உங்க கூட 10 பேரை கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படையும் வருது. இவங்க விலக்கேத்த போறவங்களை ஒரு தடுப்பு காவல் போட்டு கமிஷனர் உட்பட ஏசி உட்பட தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவங்க சொல்றது என்னன்னா கலெக்டர் 144 போட்டுட்டாரு. நான் என்ன எதுக்கு 144 போடணும்? அங்க என்ன கலவரம் நடந்துச்சு? அங்க எந்த இஸ்லாமியரும் கலவரம் பண்ணல, அங்க எந்த இந்துவும் கலவரம் பண்ணல. அங்க வந்துட்டு கலவரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஏன்னா கோர்ட் உத்தரவு என்ன? தீபம் ஏத்தலாம்னு சொல்லிருச்சு. தீபம் அதாவது கோர்ட் வந்து முன்னுக்கு முரணாக உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாதான் கலவரம் வரும்.
கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு தீபம் ஏத்தணும். அப்ப எவன் கலவரம் பண்ணுவான்? இந்துக்கள் எவனை கலவரம் பண்ணுவான்? அதை கோர்ட் உத்தரவு வந்துச்சு. அப்புறம் எதுக்கு நாங்க கலவரம் பண்ண போறோம்? இன்னொன்னு, இத்தனை கால வரலாற்றுல என்னைக்கு இந்துக்கள் கலவரம் பண்ணிக்கிறான்? என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாமிய தலைவர்களை வந்து இந்துக்கள் படுகொலை பண்ணிருக்கானா? இல்ல RSS காரணம், இந்து முன்னணி காரணம், பிஜேபி காரணம் இஸ்லாமிய தலைவர்களை படுகொலை பண்ணிருக்கானா? எப்போதுமே வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய கும்பலாக அவங்க தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட RSS, இந்து முன்னணி, பிஜேபி நிர்வாகிகளை நடு ரோட்ல வெட்டி படுகொலை செய்தது இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகள். அப்போ அந்த அமைப்புகளுக்கு தான் அந்த கலவரம் பண்ற புத்தி இருக்குமே தவிர எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் அதை செய்யல. அதை செய்யாம கோர்ட் உத்தரவை மதிக்காம இந்துக்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்து கலாச்சாரத்தை, இந்துக்களுடைய அந்த வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தும் விதமாக வேண்டுமென்றே சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்காக நக்கி பிழைக்கும் கட்சியாக இன்னைக்கு திமுகவுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக கட்சி இன்னைக்கு இருக்கு. அப்ப 144 என்ன அர்த்தம்? 4 பேருக்கு மேல எந்த இடத்துலயுமே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க கும்பலாலாம் போலங்க, இவர் தான் மனுதாரர், இவர் கூட ஒரு 2 பேர் மட்டும் போயிட்டு நாங்க விலக்கு ஏற்றிட்டு வரோம், ஏன்னா இது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த பகுதியோட கமிஷனர் அவர் என்ன பேசுறாரு? தென்னாவட்டா பேசுறாரு, ஆணவமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, கோர்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன், நோ அலௌட் அப்படியே சொல்றாரு. நோ அலௌட், அலோவ் பண்ண முடியாது. உனக்கு எங்கிருந்து இவ்வளவு திமிர் வந்தது? எங்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குற அந்த கமிஷனர் எங்களுடைய வழிபாட்டு தளத்தை தடுக்கிறதுக்கோ எங்களுடைய வழிபாடு முறையை நசுக்கிறதுக்கோ அவர் யாரு? அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? ஆட்சி மாற்றம் வரும்போது எச்சரிக்கையாக சொல்ற இந்த கமிஷனர்லாம் எங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த கோர்ட் உத்தரவை மீறி நடந்தார்களோ அவர்கள் அனைவருமே கட்டாயம் அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அவங்களாம் எந்த ஊருக்கு மாற்றப்படுவார்கள் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் விளையாடுவது முருகனிடம். முருகன் எங்கள் முப்பாட்டன், முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ மற்ற கடவுள்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இவங்களுக்கு தேவை இஸ்லாமிய ஓட்டு. நான் கேட்கிறேன், சிக்கந்தர் யார்? இந்தியாவோட பூர்வீகமா கொண்டவரா? அவரு அரேபியால இருந்து வந்தவர். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த மு.க. ஸ்டாலின் எங்க முப்பாட்டன் முருகனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீ யாரு? அப்போ நீ அரேபியர்களுக்கு வாலாட்டும் அரேபியர்களுக்கு சொம்படிக்கும் ஒரு முதலமைச்சராக நீ இருப்பதற்கு அப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்துக்களை இப்படி தொடர்ந்து இந்துக்களையும் இந்து மதங்களையும் இந்து மத கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்துவது எதனால? அப்போ நீங்க என்ன பண்ணாலும் இந்துக்கள் ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் தானே? அப்போ இந்துக்கள் ஓட்டு போடாம நீங்க முதலமைச்சர் ஆகல, இந்துக்கள் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சர் ஆனா. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும்? அனைவருக்கும் சாதகமா நடந்துக்கணும். இதே கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன், காவல்துறையை பார்த்து கேட்கிறேன். இதே தீர்ப்பை வேறு ஒரு நீதிபதி, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆடு மாடு கோழி பலியிட உங்களுக்கு திருப்பரங்குன்ற மலையில தடை. அந்த தடையை நீக்கி நீங்க ஆடு மாடு கோழி பலியிடலாம்னு சொல்லியிருந்து இவங்க ஆடு மாடு கோழியோட போனா இந்துக்கள் மனது புண்படும் சொல்லிட்டு நீங்க தடை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. போப்பா, ஆடு எடுத்துட்டு போ, மாடு எடுத்துட்டு போ, என்ன வேணா எடுத்துட்டு போய் பலியிடு அப்படின்னு திரும்பவும் நீங்க இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு தான் சொம்படிப்பீங்களே முதல்வர் அவர்களே, இந்துக்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டீங்க. அப்போ என்ன நிலைப்பாடு வந்தாலும் சரி, என்ன தீர்ப்பு வந்தாலும் இந்துக்களுக்கு விரோதமாகத்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏன்னா தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம தான் உங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை வருது. அவங்களே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க. மத்திய பாதுகாப்பு படத்தையே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னா இதுல தமிழ்நாடு தனிநாடா? மத்திய பாதுகாப்பு படைக்கும் தமிழக காவல்துறைக்கும் மோதலை ஏற்படுத்ததான் ஜி.ஆர். சுவாமிநாதன் முயல்கிறார். அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் திருமாவளவன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருல்ல சார்? இல்ல, திருமாவளவன் எல்லாம் அதாவது நம்பர் 1 பயங்கரவாதிகளுக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது அவர் தான். அவர் தலித்துகளை விட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர், அது மாற்று கருத்தே கிடையாது. திருமாவளவன் போல பேசுறாருல. சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் மேல ஒரு பிராமணர் செருப்பால் அடிச்சார் இல்லைங்களா? அப்ப அடிச்சதுக்கு அந்த பிராமணரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா இல்லையா? போராட்டம் நடத்துனீங்களா? எதுக்கு? பாதிக்கப்பட்டவர் அவர் நீதிபதி, பாதிக்கப்பட்ட நீதிபதி ஒரு தலித் என்பதால. அப்போ தலித் என்றால் ஒரு போராட்டம் நடத்துவீங்க, பார்ப்பன என்றால் போராட்டம் நடத்த மாட்டீங்களா? இப்போ இதே ஜி.ஆர். சுவாமிநாதனை பார்ப்பன, RSS கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி, மதவாதிலாம் சொல்றீங்களே, இது எவ்வளவு ஒரு நீதிபதியை இப்பெல்லாம் விமர்சிக்கலாமா? அப்போ ஒரு தலித் நீதிபதியை மட்டும் செருப்பால் அடிக்கும் போது மட்டும் அவ்வளவு பொங்குறீங்களே, ஒரு பார்ப்பன நீதிபதியை இவ்வளவு கேவலமெல்லாம் நீங்க பேசுறீங்களா? அப்ப இது எந்த விதத்தில் நியாயம்? ஜாதிய தீண்டாமை என்பது எல்லா ஜாதிக்கும் உண்டு. பார்ப்பனனை திட்டினாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு தலித்தை திட்டினா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்ன? அப்போ
திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட சமூக நல்லிணக்கம் கொண்டவன் சொல்றது எல்லா ஜாதியும் சமமா தான் பார்க்கணும். அப்ப நீ கவாய்க்கு வந்து ஆதரவா பேசுற, நீ ஜிஆர் சுவாமிநாதன் இழிவுபடுத்தி பேசுறன்னு சொன்னா நீ ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி, நான் சமூக நல்லிணக்கவாதி சொல்றதுல உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீ அதாவது 2 பேருக்கு சாதகமா ஏதாச்சும் சொன்னியா? இல்ல. திருப்பரங்குன்ற மலையில தீர்ப்பு வந்திருக்கு. இதே தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு சாதகமா வந்தா திருமாவளவன் என்ன இப்படி பேசியிருப்பாரா? ஏன் விடல? எதுக்கு விடல? ஏன் பண்ணல? அது அவங்களோட உரிமை கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருச்சு. இந்நேரம் நீங்க அவங்கள வந்து ஆடு மாடு கோழி பலியிட ஏன் தடை விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருப்பார்ல. அப்ப இந்துக்கள் நம்மகிட்ட இழிச்சவாயினா? நான் கேட்கறேன், இந்துக்கள் நம்மகிட்ட இழிச்சவாயினா? இந்துக்களோட வழிபாடு மட்டும்னா இழிச்சவாய வழிபாடா? ஏன் எங்களுடைய தீபம் எங்களுடைய நாடுங்க இது, நாங்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுங்க. நீங்க வந்தேரிக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் என்ன கேட்கறேன்னா, சிக்கந்தர் வந்தேரி இப்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், இந்திய குடிமக்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சிக்கந்தர் என்பவர் வந்தேரி, அவரு இந்தியாவை கொள்ளையடிக்க, இந்தியாவை கைப்பற்ற வந்த ஒரு கயவர். அவருக்கு சொம்படி அவருடைய சமாதி அங்க இருக்கணும்னாக்கா நாங்க தீபம் ஏற்றக்கூடாதா? நாங்க காலமாக நாங்கள் வந்து பாரம்பரியமிக்கமாக நாங்க தீபத்தை அங்க ஏத்திட்டு வரோம். அதாவது இவங்க சொல்றாங்க பிரிட்டிஷ் காலத்துல அதை தடை பண்ணிட்டாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி தடை பண்ணிட்டாங்கன்னு. 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேல தர்கா கட்டினாங்க. கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே அவர் தர்கா இருக்கு. கோரிப்பாளையத்தில் தான் முதல் தர்கா அவர் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவங்க மலை மேல தர்கா கட்டுறாங்க. அப்ப 100 வருடத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரெல்லாம் அதுக்கு தடை பண்ணல. இவர்கள் அங்க தர்கா கட்டியதின் விளைவு அது தடை செய்யப்பட்டது. இப்ப கூட இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குனது யாரு? ஏற்கனவே ஆடு மாடு கோழி பலியிட தடை இருக்கும் போது ஆட்டை தோல்ல தூக்கி போட்டுன்னு அப்ப வெட்டுவேன்னு சொன்னது யாரு? அப்போ மோதலை தூண்டுறது யாரு? அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்க தான் மோதலை தூண்டுறீங்க. மோதலை தூண்டுறவனை விட்டு நியாயம் கேட்கிறவனுக்கு நீங்க அநீதி பண்றீங்கன்னு சொன்னா இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? நம்ம எந்த மாதிரியான நாட்டில் இருக்கிறோம்? இதெல்லாம் தமிழ்நாடா இல்ல தாலிபான் நாடா? நாம இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறோமா இல்ல மதச்சார்பற்ற நாட்டில் இருக்கிறோமா? அப்போ இது ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்து மக்கள் இதுதான் நமக்கு சந்தர்ப்பம். இதை விட நம்ம யாரும் இழிவுபடுத்த முடியாது. இதை விட நம்மளை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. இதை விட நம்மளுடைய மத உரிமையை யாரும் பறிக்க முடியாது. ஆனால் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு எப்படி முஸ்லிம்ஸ்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் வந்துட்டு இவங்கள தான் ஓட்டு போடணும்னு திருச்சபை கூடி முடிவெடுத்துட்டாக்கா அவங்கள தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஜமாத்தெல்லாம் கூடி இவங்கள தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டாக்கா அவங்கள தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்க கோயில்கள் எல்லாமே இந்த அறநிலையத்துறை இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அரசாங்க ஊழியர்களா இருக்காங்க. அவங்க அங்க அதை கூட பேச முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இந்துக்கள் நாங்க இருக்கிறோம். இவங்க மசூதி எடுக்கிறது கிடையாது, சர்ச்சை எடுக்கிறது கிடையாது. ஆனா இந்து கோவில்களை மட்டும் எந்த கோவில் எல்லாம் செல்வம் அதிகமா இருக்கோ, எந்த கோயில வருமானம் அதிகமா இருக்கோ அதுக்குள்ள பூந்து அந்த கோவிலை டேக் ஓவர் பண்றதே இந்த இந்து அறநிலையத்துறை வேலையா போச்சு. அதனால தான் நான் கேட்கறேன், இது இந்து அறநிலையத்துறையா இல்ல இஸ்லாமிய அறநிலையத்துறையா, இல்ல இது வந்து இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களா அல்லது இஸ்லாமியர்களா என்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்துருச்சு. இது இப்போ இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை, நாளைக்கு திருவண்ணாமலை, இப்படி குமரன் இருக்கும் இடம் எல்லாமே வந்துட்டு இவர்கள் அவங்க மலைன்னு சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. எனவே மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கான நேரம். இப்ப நீங்க விழுத்துக்கலன்னு சொன்னாக்கா நாளைக்கு உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இது ஏன் வீடுன்னு சொல்லுவான். இங்க நீ சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். உன் தெருக்குள்ள வருவான், இது ஏன் தெருன்னுவான். இந்த தெருக்குள்ள நீ தீபம் ஏற்றக்கூடாதுன்னுவான். இன்னைக்கு மலை மேல தீபம் ஏற்றக்கூடாதுன்றவன் நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது, உன் தெருக்குள்ள ஏற்றக்கூடாது, உன்னோட ஏரியாக்குள்ள ஏற்றக்கூடாதுன்னுவான். ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய வழிபாடுகள், நம்மளுடைய வழிபாடு முறையும் நம்ம தாரை வார்க்க வேண்டிய சூழ்நிலை மாறிடும். நாளைக்கு தாலிபான் தேசமாக தான் தமிழ்நாடு மாறும். எனவே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. திமுகவை துரத்தி அடிக்க வேண்டிய நேரம் இது. நாம மாறணும். நாம மாற்றம் ஒன்றே மாறாதது. நாம மாறி நம்மளோட ஒத்துமையான ஓட்டு வங்கியை நாம எந்த கட்சி இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குதோ அவங்களுக்கு என்னைக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்துக்கள் என்றால் ஒரு பயம் வரும். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பயம் வரணும்னா இந்துக்களுடைய ஒற்றுமை உருவாக வேண்டும். இந்துக்களுடைய ஓட்டு வங்கி என்று உருவாக வேண்டும். இந்துக்களுடைய ஓட்டு வங்கி இன்னைக்கு வடநாட்டில் உருவாயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு வடநாட்டில் இந்துக்களை தொடுறதுக்கு எல்லாருமே பயப்படுறான். ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஓட்டு வங்கி உருவாகல. அது உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை உருவாக்கி தரும் நபராகத்தான் நீங்க மு க ஸ்டாலின் இருக்காரு. ஒரு வகையில் நாம இது மு க ஸ்டாலின் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா பிரிந்து கிடந்த இந்துக்களை உணர்வோடு ஒற்றுமையாக்க ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இந்த வேலையை உண்மையிலேயே இந்த வேலைக்கு அவருக்கு நான் நன்றி தான் தெரிவிக்கிறேன். பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விவகாரத்துல பெருசா கருத்து தெரிவிக்காம இருக்காங்கல்ல சார். விஜயில இருந்து சீமான்ல இருந்து பல தலைவர்கள் இருக்காங்க. எப்படி சார் பாக்குறது இது? இந்த சீமான் இருக்காரு பாருங்க, எப்ப பார்த்தாலும் தெரியுமா எங்க முப்பாட்ட முருகன், என் தமிழ் கடவுள் முருகன்னுவான். இன்னைக்கு அவன் என்ன பண்ணி இருக்கிறான், இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக நீ வாயை திறக்கல. அப்போ இரட்டை நிலைப்பாடு, சூழ்நிலைவாதி அவங்களாம், சூழ்நிலை கைதிகள் அவங்களாம். எங்க நம்ம இந்துக்களுக்கு ஆதரவா பேசி தீபம் ஏத்துன்னு சொல்லிட்டா இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டானோ பயம். அதே தான் தற்கூரி விஜய்க்கும். தற்கூரி விஜய் வாயை திறக்கிற மாதிரி இருக்கிறான்னா இப்போ இந்துக்கள் ஓட்டு வேணான்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிப்பியா? அங்க தீபம் ஏத்தக்கூடாது நீ சொல்ல முடியுமா உன்னால? ஏதாச்சும் ஒன்று சொல்லிதான் பாரு நீ. அப்போ உனக்கும் இஸ்லாமியர் ஓட்டு வேணும், உனக்கும் சிறுபான்மையர் ஓட்டு வேணும், அப்ப இந்துக்கள் ஓட்டு வேணாம்.
அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம்னாக்கா, சீமானாக இருந்தாலும் திருமாவளவனாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் தற்கூரி விஜயாக இருந்தாலும் என்னன்னாக்கா, நமக்கு சிறுபான்மை ஓட்டு வந்தா போதும், இந்துக்கள் தன்னால ஓட்டு போட போறாங்க, ஏன்னா அவங்க தான் சூடு சொன்ன ஈனமானம், அவனுக்கு சோத்தையே திங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது மாதிரி தானே நம்மளும் நடந்துக்கிறோம். அதனால தான் இந்த விஷயத்துல எல்லா கட்சிக்காரங்களுமே ரொம்ப பிஜேபியை தவிர மீதி எல்லா கட்சிக்காரங்களும் 9 ஓட்டையும் மூடிட்டு இருக்கிறாங்கனாக்கா, சிறுபான்மையினர் ஓட்டு எங்க போயிருமோ, ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சிறுபான்மை ஓட்டுனா 4 கோடி ஓட்டா இருக்குது தமிழ்நாட்டுல. சிறுபான்மை ஓட்டு மிஞ்சி போன ஒரு 10% இருக்குமா? கிட்டத்தட்ட 90% இந்துக்களோட ஓட்டு இருக்கு. இந்த முட்டா பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டேய், நீங்க எங்க பக்கம் வந்தீங்கன்னாக்கா உங்களை அமோக வெற்றி பெற்று ஜெயிக்க வைப்போம் நாங்க. நீங்க திரும்ப திரும்ப இஸ்லாமியர் ஓட்டு சிறுபான்மை ஓட்டுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்து ஓட்டு வங்கி ஒன்று உருவாயிடுச்சுன்னா எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் தலை நிமிர முடியாது.